மக்களே, விஜய் அவர்கள் எந்த நேரத்துல ஆட்சிக்கு வந்தாருன்னு தெரியல. அவர் வந்த நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. இந்த 2 வாரமா விஜய் அவர்களையும், அந்த டிவிகே கட்சியும் சோசியல் மீடியால போட்டு நெறைய மக்கள் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, நான் நெறைய விஷயங்கள மாற்றம் கொண்டு வருவேன். நெறைய விஷயங்கள திருத்துவேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாவே சொல்லியிருந்தாரு. ஆனா நம்ம மக்கள் வெறும் 2 வாரம் மட்டும் டைம் குடுத்துட்டு, அது மாத்தல, இது மாத்தல, இதெல்லாம் அப்படியே இருக்குது, இந்த குப்பையெல்லாம் அங்கேயே இருக்கு, இந்த டம்ளர் அங்கேயே இருக்குது, அதெல்லாம் மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் சோசியல் மீடியால போட்டு டிவிகே கட்சியும், டிவிகே கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுமே மக்கள் வந்து சாரா மாறியா கேள்வி கேட்டுக்கிட்டு வர்றாங்க. மெஜாரிட்டி மக்கள் டிவிகே விஜய் தான் வரணும், அவங்க தான் அரியணை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. சோ அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் நல்லது பண்றதுக்காக வெயிட் பண்றதை விட்டுட்டு இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஜய் அண்ணனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தானங்க வரணும் ஆசைப்பட்டீங்க, இப்ப நீங்களே ஏன் அடிக்கிறீங்க கேட்டதுக்கு நிறைய மக்கள் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. சோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத டப்பு டப்புன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட், விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 வாரம் ஆயிடுச்சு, சரிங்களா? இந்த 2 வாரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 30க்கும் மேற்பட்ட கொலைகள், கொள்ளைகள், நிறைய கிரைம் நடந்திருக்கு. திருச்சியில வந்து அந்த நர்சிங் மாணவி உயிரிழந்திருக்கிறாங்க. கோவையில சூலூர்ல அந்த சிறுமி அவங்க வந்து பாலியல் செய்யப்பட்டு அந்த சிறுமி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்திருக்கு. 30க்கும் மேற்பட்ட குற்றங்கள். இதுக்கு டிவிகே தான் காரணம். டிவிகே இதெல்லாம் வந்து சரி பண்ண தவறிட்டாங்க. ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல, எல்லாத்தையும் இப்படி டக்கு டக்குன்னு சொடக்கு போட்டு மாத்தணும்ல, ஏன் மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஆப்போசிட்ல மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 2 வாரத்திலேயே கரண்ட் கட்டு பிரச்சனை அதிகமா இருக்கு. டிஎம்கே பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் கட்டு அப்படின்றது ரொம்ப ரேரா தான் நடக்கும். அது வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ், வீக்லி மெயின்டெனன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் கரண்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்க. மத்தபடி பெருசா போகாது, நானே பார்த்திருக்கேன். பட் இந்த டிஎம்கே பீரியட் அது முடிஞ்சு டிவிகே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள கரண்ட கட் பண்ணிருக்காங்க. அதுவும் கொளத்தூர் தொகுதியில ஏகப்பட்ட தடவை கரண்ட் போயிருக்கு, திருவொற்றியூர்ல போயிருக்கு, திருப்பூர்ல போயிருக்கு, நம்ம சென்னையிலே நிறைய இடங்கள் அடிக்கடி கரண்ட் போகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. இதுக்கும் மக்கள் வந்து ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்ட கட் பண்ணிட்டாங்க, போச்சு, டிவிக்கே தான் காரணம், அது இதுன்னு சொல்லிட்டு. அப்படி இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே தான் காரணம். ஏன்னா அவங்கள நம்ம தோக்கடிச்சிருக்கோம். சோ கொளத்தூர்ல டிஎம்கேல அது ஸ்டாலின் தான் கோட்டையா இருந்துச்சு. ஸ்டாலினே தோக்கடிச்சு வீட்டுக்கு டாடா காட்டி அனுப்பி வச்சுட்டோம். அந்த விரக்தியில தான் ஸ்டாலின் சொல்லி கரண்ட கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொளத்தூர் தொகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரு சிஎம்மா இருக்காங்களோ அவங்களுடைய போட்டோ தான் அரசு அலுவலகங்கள், அரசு சார்ந்த எல்லா துறையிலுமே அந்த போட்டோ இருக்கணும், சரிங்களா? ஆனா தமிழ்நாட்டுல இன்னமும் நிறைய அரசு அலுவலகங்களையும் சரி, அப்புறம் அந்த மின்வாரிய துறை இருக்கும் பாத்தீங்களா, ஒரு சில மின்வாரிய கட்டடங்கள், கரண்ட் இபி ஆபீஸ், சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஸ்டாலின் போட்டோ, கருணாநிதி போட்டோ தான் வச்சிருக்காங்க. விஜய் போட்டோ மாத்தவே இல்லை. இட் மீன்ஸ் நீங்க எந்த ஆட்சிக்கு வேணாலும் வாங்க, யாரு வேணாலும் சிஎம் ஆகட்டும், எங்களுக்கு எப்பவுமே ஸ்டாலின் ஐயா தான், கலைஞர் ஐயா தான், அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல உயிரா இருக்க ஒரு சில தொண்டர்கள் அதே போட்டோ வச்சிருக்காங்க. போட்டோ மட்டும் வச்சா பரவாயில்லையே, அவங்க தலைவர்களை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக நம்மள பழி வாங்கறதுக்கு கரண்ட கட் பண்ணி விடுறாங்க டக டக டக. இத பத்தி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இபி ஆபீஸ்க்கு போயிட்டு, என்னப்பா அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, உக்காலி போன் மேல எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை கேட்டதுக்கு, ஏங்க அது பியூஸ் போயிடுச்சுங்க, பட்டன் போயிடுச்சுங்க, அது போயிடுச்சுங்க, நீங்க என்ன டிஎம்கே ஓட்டு போட்டீங்க, டிவிக்கே தான் ஓட்டு போட்டீங்க, போய் விஜய்கிட்ட போய் கேளுங்க அப்படி சொல்லிட்டு நக்கல் நையாண்டியா பதில் சொல்லிட்டு வர்றாங்களாம். அதே மாதிரி தென் தமிழகத்துல நிறைய செங்கல் சூளைகள்ல ஒரு சில அதிகாரிகள், நாங்க வந்து டிவிகே கட்சியில இருந்து வர்றோம், எங்களுக்கு வந்து மாசம் மாசம் மாமூல் கொடுங்க, அப்பதான் உங்க வேலைகள் நல்லபடியா போகும்னு சொல்லிட்டு மாமூல் கேட்டு தகராறுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களையும் நம்ம செய்தியில பார்க்க முடியுது. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆளுங்கட்சியோட மானத்தை வாங்குறதுக்குன்னே வர்றாங்க, அவங்க டிவிகே ஆளுங்களே கிடையாது, அவங்க வந்து டிஎம்கே கட்சி ஆளுங்க, அவங்க பேரை மாத்தி சொல்லி யாருப்பா அனுப்புனான்னு கேட்டா டிவிகேல இருந்து வரேன்னு சொன்னோன்னே, அப்ப டிவிகே எல்லாம் தற்குறீங்க, மாமூல் வாங்குறாங்க அப்படி சொல்லிட்டு நம்பிடுவாங்க. அதனால டிவிகே மேல வேணும்னே அவதூறு பரப்புறதுக்காக இந்த மாதிரி மாமூல் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டிஎம்கே தரப்புல இருந்து சொல்றாங்க. மக்கள் இப்ப என்ன மனநிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க நல்லது பண்ணாலும் குத்தம், கெட்டது பண்ணாலும் குத்தம், காலை போட்டாலும் குத்தம், போடலாட்டி குத்தம், நீங்க என்ன பண்ணாலும் குத்தம்ன்ற மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ டிவிகே ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அறநிலையத்துறைக்கு ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆக்குனாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த ரமேஷ் வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால கடவுள் பிராமணர், இவர் பிராமணர், அமைச்சராக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ வருஷமா நீங்க சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஓட்டு வாங்குனீங்களே விஜய் அவர்களே, இப்ப வந்து பிராமணர் அமைச்சராக்கி இருக்கீங்க, அப்ப நீங்க வந்து அய்யர்வாள் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க, நீங்க அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படி சொல்லிட்டு மக்கள் வந்து பெரிய பூகம்பத்தை தூக்கி கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு டிவிகே சைடு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அப்படிலாம் நாங்க பார்க்கவே இல்லை,
அவருக்கு அந்த தகுதி இருக்கு. மேலும் அறநிலைத்துறை அப்படின்னு வரும்போது ஒரு சில விஷயங்கள் அந்த பையனுக்கு நல்லாவே தெரியும். அதன் அடிப்படையிலையும் அவனுக்கு இருக்கிற திறமையின் அடிப்படையில இருந்து அமைச்சராக்கணுமே தவிர அவர் பிராமணரு, அதனாலதான் கோயிலுக்குள்ள அவளெல்லாம் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே தரப்புல ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூர் பிரச்சனையில பிரஸ் மீட் கொடுக்கல, மக்களை சந்திக்கல. சரி, அப்ப வந்து நிறைய பஞ்சாயத்து போச்சு, ஓகே. இப்ப அவர் தானப்பா சிஎம், தமிழ்நாடு அவர் கையில தானே இருக்குது. இங்க ஊருக்குள்ள இவ்வளவு பஞ்சாயத்து போகுது. இந்த திருச்சி மாணவி பிரச்சனை, அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல சூலூர்ல அந்த சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைய போய் சிரிச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை நடக்கல. ஒரு முதலமைச்சரா பிரஸ் மீட் கொடுக்கலாம், இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரண நிதி கொடுத்து தண்டனை எந்த மாதிரி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேசலாம்ல. அதை ஏன் பேசாம இருக்கிறீங்க? தலைமைச் செயலகத்துல போயிட்டு மைக்க தூக்கி நீட்டின உடனே விஜய் அவர்கள் ஓடுறாரு. ஏங்க என்னண்ணே இப்படி ஒண்ணுமே பேசாம இருக்கனே, இதெல்லாம் பேசுனேன், இதெல்லாம் பேசியா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து விஜய் ஏன் பேசாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதாவது இவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்காங்க தெரியுமா? டிஎம்கே அவங்க எத்தனை வருஷமா ஆட்சி பண்றாங்க, எத்தனை தலைமுறையா இருக்கிறாங்க. அவங்க இந்த சாராய ஆலை, சாராய ஃபேக்டரி அப்படின்ற கான்செப்ட கொண்டு வந்தது அவங்கதான். ஊருக்குள்ள அங்கங்க பணங்கள் தென்னங்கள் வித்துட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் ஒழிச்சு சாராயம், டாஸ்மார்க் எல்லா இடத்துலயும் மதுபான ஆலைகளை திறந்து டிஎம்கேல இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் கையில தான் இந்த சாராய ஆலையே இருக்குது. சோ 24 மணி நேரமும் பாரு சரக்குன்னு எல்லாரையும் குடிகார பயலாக்கி கஞ்சா புழக்கத்தை அதிகமா விட்டு ரவுடிசம், கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகளையுமே தமிழ்நாட்டுக்குள்ள அலைய விட்டு நுழைய விட்டு தமிழ்நாட குட்டி செவராக்கி சின்னாபட்டமா சீரழிச்சு 2 தலைமுறையா கிடந்து சீரழிஞ்சு போன தமிழ்நாட்டை டிவிக்கே வந்த 15 நாளே திருத்திரணுமா? அப்படி திருத்தலாட்டி டிஎம்கேவே கேட்பாங்களாம். நாங்கள் ஆட்சியில இருக்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு, டிவிக்கே வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு மாறியா போயிட்டு இருக்கு, நீங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம, மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம ஸ்டாலின் அவர்களாலேயே உதயநிதியாலே எப்படி கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரட்சகன் உட்பட டிஎம்கேல பல அமைச்சர்கள் கிட்டதான் சாராய் ஆலை, எஸ்என்ஜி பீர் ஃபேக்டரி, வீரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சரக்கு ஆலைகள் அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. சோ டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய நிறைய பிராண்டு அவங்களோட தான். நல்லா இருக்கிற மக்களை வந்து குடிகார மக்களாக்கி அவங்கள குடிக்க வச்சு அவங்க கிட்ட இருந்து காசை குடி, இவங்க நல்லா செல்வ செழிப்பா ஓஹோன்னு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரிலாம் 24 மணி நேரமும் குடி, கொள்ளை, டாஸ்மார்க் 10 ரூபா பாட்டில் வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊக்குவிச்சுட்டு டிவிக்கே வந்த 15 நாள்லயே திருத்தணும்னா எப்படியா முடியும்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சைட்ல இருந்து சொல்றாங்க. டிஎம்கே 50 வருஷமா நாட்டை வந்து சீரழிச்சு குட்டி சோறாக்கி வச்சிருப்பாங்களா? டிவிக்கே வந்த 15 நாள்லயே தூக்கி நிமித்தி நல்லபடியாக்கிறோமா? இல்லாட்டி இவங்க சண்டைக்கு வருவாங்களா? ஏன் 15 நாள் ஆச்சுல, நாடு திருந்தல, நாடு சுத்தமாக்கல அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு வருவாங்க. நியாயமா இது அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா, மக்களுக்கு மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. டிஎம்கே பீரியட்லயும் வாங்குறாங்க, டிவிகே ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் வாங்குறாங்க. டிவிகேவால இதை சரி பண்ண முடியலையா, அவ்வளவுதானே உங்க பவர் அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி மதுவிலக்கு அமைச்சர் கிட்ட அந்த விக்னேஷ் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களால கண்டிப்பா முடியும். ஆனா டிஎம்கே பீரியட்ல இருந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கே பீரியட்னு சொல்லிட்டு 20 வருஷமா இந்த டாஸ்மார்க்க வேற மாதிரி ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா வாங்குறாங்க பாத்தீங்களா? அந்த 10 ரூபா வாங்கி யாருமே அவங்க சோப்புக்குள்ளேயோ இல்ல செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்து இந்தாங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்களாம். எதுக்காக அந்த 10 ரூபான்னா, ஒவ்வொரு டாஸ்மாக் பக்கத்துல அந்த பார் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த பார்ல இருக்கிற வேலை பார்ப்பாங்கல்ல சப்ளையர், அவங்களுக்கு சம்பளம், அங்க இருக்க கரண்ட் பில்லு, மெயின்டெனன்ஸ், இன்னொன்னு மிச்சத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு பாதி கொடுக்கணும். அதாவது ஆளுங்கட்சிக்கு பாதி கமிஷன் மாதிரி ஒதுக்கணும். சோ அவங்களுக்கு கமிஷன் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறத இவங்க செலவு பண்ணி கரண்ட் பில் இருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்காகத்தான் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அதை வாங்க சொன்னதே டிஎம்கே கவர்மெண்ட் தானா? சோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி மக்கள் கிட்ட 10 ரூபாய் வாங்குங்க, வாங்கி கட்சிக்கு பாதி அப்படி ஒதுக்குங்க, நீங்க பாதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சோ 20 வருஷமா அங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி 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 கரண்ட் பில்ல கட்டி ஊழியர்களுக்கு சம்பளமா கொடுத்து மேற்கொண்டு கமிஷன் அப்படியே தினப்பேட்டா மாதிரி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கும் பாதி டிஎம்கேக்கு அப்படியே தனியா ஒதுக்கி இந்த மாதிரியே பழகணுங்க கிட்ட துடுதுப்புன்னு 10 ரூபாய்லாம் வாங்காத, உனக்கு கை காசை போட்டு கரண்ட் பில்ல கட்டு, பார் வாடகை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஸ்தம்பிச்சிடுறாங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்குதான் அவங்க போராடுறாங்க. 10 ரூபாய் நாங்க வாங்குவோம், வாங்காமல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாஸ்மாக் கடையும் மூடிட்டாங்க. ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுக்கு அவங்களால நிப்பாட்ட முடியல. அதான் விஷயம். சோ இந்த அமைச்சர் விக்னேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, 20 வருஷமா இருக்கிற சிஸ்டம் நாங்க வந்தோடனே உடைக்க முடியாது. இப்பதானே வந்திருக்கோம். ஆல்ரெடி நாங்க டைம் கேட்டிருக்கோம்ல, 2 வாரம் கூட ஆகலங்க. அதுக்குள்ள மாற்றம் இல்லையான்னு சொன்னா எங்கிட்டு மாற்றம் வரும்? பொறுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்களோட தேவை என்ன?
அங்க டாஸ்மார்க்ல இருக்கிறவங்களுக்கு அங்க பாருக்கு கரண்ட் பில் கட்டணுமா, அந்த கரண்ட் பில்லுக்கு அரசுல இருந்து மானியம் கொடுக்குற மாதிரி இல்ல அந்த கரண்ட் பில்ல வேற மாதிரி டைல்யூட் பண்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்தபடியா இவங்க 10 ரூபா வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாலுமே பாட்டில் கொள்முதல் மொத்த பாட்டில் சேல்ஸ் சொல்லிட்டு அங்க ஒரு கமிஷன் வரும் பாத்தீங்களா, அத அவங்களுக்கு கேட்கிற மாதிரி பெனிஃபிட் ஆகுற மாதிரி நிறைய சிஸ்டம் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பழைய சிஸ்டமை உடைக்கணும், நாங்க புது சிஸ்டம் கொண்டு வரணும். டைம் ஆகும். இது வீட்டுல கொள்ளாயிடல தண்ணி பிடிக்கிறல, தண்ணி போய் குடத்தை நீட்டுறதுக்கு சில விஷயங்கள் சரி பண்றதுக்கு கால அவகாசங்கள் எடுக்கும், பொறுத்துருங்க அப்படின்னு தான் அந்த அமைச்சர் சொன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு சில தற்குறிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, டிவிக்கு 2 வாரமாச்சு மாற்றம் இன்னும் வரல, என்ன எங்க போங்க மாற்றம், அவ்வளவுதான் உங்க பவரா, இதுக்கு ஸ்டாலினே வந்திருக்கலாம் போலன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. இப்ப நான் சொன்னேன்ல நிறைய, அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க சரிங்களா. முக்கியமான கசப்பான உண்மையை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். டிஎம்கே கூட விசிகா கட்சியும் ஐயுஎம்எல் கட்சியும் எத்தனை வருஷமா பயணிச்சிருப்பாங்க? ஒரு 30 வருஷம் இருக்குமா, 20 வருஷம் இருக்குமா? இந்த 20 வருஷத்துல இந்த டிஎம்கே வளரணும், ஆட்சி அமைக்கின்றதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பாங்க, எவ்வளவு ஓட்டு கேட்டு வெயில்ல திருமாவளவன் அவர்களும் ஐயுஎம்எல் முக்கியமான கட்சி தலைவர்கள் நாயா உழைச்சிருப்பாங்க. அப்படிலாம் உழைச்சவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா டிஎம்கே? ஸ்டாலின் கொடுத்தாரா? கொடுக்கல. ஏன்னா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி, எல்லாம் சமம், எல்லாம் பெரியாரின் பேத்திகள் பேரங்கள் சொல்லுவாரு. ஆனா சிறுபான்மையின மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அந்த பட்டியலத்தை சேர்ந்த மக்கள் ஒரு கட்சியில இருக்காங்கன்னா அவங்களுக்கு மினிஸ்டர் சீட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுதான் டிஎம்கே. ஆனா டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்காக டிஎம்கேவோட பர்மிஷனோட இங்க இணைஞ்ச விசிகா கட்சியில இருக்கிற வன்னி அரசுக்கும் ஐயுஎம்எல் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள். இதுக்காக விஜய் அவர் சூப்பர் அப்படி சொல்லிட்டு நான் முட்டு கொடுத்து பேச வரல. நிலைமை என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. திருமாவளவன் எவ்வளவு டைம் எத்தனை தடவை ஸ்டாலின் அவர்களை பார்க்க போயிருப்பாங்க. அப்படி போகும்போது பிளாஸ்டிக் சேர்ல தானே உங்க தலைவன் திருமாவளவன் உட்கார வச்சு பேசினாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, உங்க தலைவன் திருமாவளவன் பட்டியலினம், சிறுபான்மையினரு, தாழ்த்தப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதையோட தான் நடத்திருக்காங்க டிஎம்கே. உங்களுடைய ஓட்டு வேணும். விசிகா கட்சியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணுமே தவிர உங்களுக்கு இந்த பக்கத்துல மரியாதை கிடைக்கவே கிடைக்காது, பெரிய பதவியும் கிடைக்காது. ஆனா டிவிகே கட்சியில 2 பேருக்குமே அமைச்சர் பதவி கொடுத்த உடனே டிஎம்கேல இருக்கிற எல்லாருமே வயிறு எரியுது, கப்ப கப்ப கப்பான்னு எரியுது. அவ்வளவு வாய்க்கிலேயே பேசுவார்ல உதயநிதி, அவர் வடிவேல் கூட மாமன்னன் படத்துல நடிச்சிருப்பார்ல, அதுல பட்டியலினத்துல இருக்கிற தான் அப்பா வடிவேலுக்கு அமைச்சர் பதவி வேணும், அவர் உட்காருங்கப்பா எல்லாம் சமப்பான்னு சொல்லிட்டு படத்துல மட்டும்தான் வீர டயலாக் வசனம் எல்லாம் பேசுவாங்க, இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா நிஜ வாழ்க்கைன்னு வரும்போது அதே சமூகத்தை சேர்ந்த திருமாவளவன் மாதிரி மற்ற ஆட்களை பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சு அவ்வளவுதான் நடத்துவாங்க. சோ படம் வேற, ரியாலிட்டி வேற, அதை மக்கள் நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி நாங்க அமைச்சர் பதவியே கொடுக்காம அடிமையா ஓட்டுக்காக மட்டுமே வச்சிருந்த 2 பெரும் கட்சிகளுக்கு டிவிகேல இருந்து மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சுக்கிட்டு அங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் கதறாங்கன்னா, ராசா அவர்களுடைய ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மணந்தவனை விட்டு விட்டு புணர்ச்சிக்காக வேறிடம் தேடிய கதை மாதிரி இருக்கிறது அப்படின்ற மாதிரி. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்டுன புருஷனை விட்டுட்டு அரிப்புக்காக வேற ஒருத்தன் பின்னாடி போயிட்டாடா அப்படின்ற மாதிரி தான் இந்த விசிகா கட்சியை சேர்ந்த இந்த அமைச்சர் பதவி வாங்கினவங்களையும் இந்த ஐயுஎம்எல் அமைச்சர் பதவி வாங்கினவங்களையும் கேவலம் பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசுறதுக்கு ராசாக்கு என்ன தகுதி இருக்கு? ராசாவை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணவங்க. சோ அவங்களும் கனிமொழியும் சேர்ந்துதான் ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க. ஆக்சுவலா நியாயமா உள்ள போயிருக்க வேண்டியது அவங்களுடைய அம்மா தான், சரிங்களா? சோ இவங்க அம்மா பாவமேன்னு சொல்லிட்டு தான் உள்ள போயிருக்கிறாங்க. சோ மக்களோட வரி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி 10,000 கோடி ஊழல் பண்ணி தின்னு தின்னு கொளுத்து போன டிஎம்கே அரசாங்கத்துல இருக்கிற, டிஎம்கே குடும்பத்துல இருக்கிற ராசா இதை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் தின்னு கொளுத்த பணம்லாம் எங்க பணம்? உங்களை மாதிரியான மிடில் கிளாஸ் நம்மளுடைய பணம் தாங்க. அது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவருக்கு இதை சொல்றதுக்கு தகுதியே இல்லை. அப்ப அடிமையா இருக்கிறவன், பட்டியலத்துல இருக்கிறவன், தாழ்த்தப்பட்டவன் அப்படியேதான் இருக்கணும். அவனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது, அவனை ஒரு நல்லபடியா ட்ரீட் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சு அழகு பார்த்தவரை ஒரு சோஃபா போட்டு உட்கார வைக்க கூடாது. இதான் உங்க இதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இப்போ எதிர்கட்சியா உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிற டிஎம்கே ஸ்டாலின் அவர்களும் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மக்களாகிய நமக்கு டிவிகே கட்சியில இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள், ஒடுசல்கள், அவங்களால சில விஷயம் ஹேண்டில் பண்ண தெரியாம அதை முழுசா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே, அதை மட்டுமே குற்றச்சாட்டா உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டிவிகேல என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்றத நான் ஒன்னொன்னா சொல்லட்டுமா? அதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? இதை ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமி உதயநிதியோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு நல்லது போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்க எப்படி ஆட்சி நடத்த? மக்கள் என்ற மந்தையாட்டு கூட்டத்தை வச்சுதான் இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க.
சோ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, டிஎம்கே பீரியட்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, பாஷ்யம், அப்பாசாமி, நிறைய ரியல் எஸ்டேட், அவங்களுடைய பார்ட்டி ஃபண்ட் எப்படி போகும் அப்படின்னா, கன்சர்ன் பர்சனா இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து ஒரு நிலம் வாங்குறாங்க, ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க, கார்பரேட் கம்பெனி கட்டுறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை ரூபாய் அப்படின்ற கணக்குல அப்படியே நம்ம டிஎம்கேக்கு வந்துடணும், பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன ஆட்சி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்கொயருக்கு இத்தனை ஃபீட்டுக்கு இத்தனை ரூபான்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்குறீங்களா, அது எங்களுக்கு வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க, நல்ல முறையில உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வழங்க, மக்களுக்கு நல்லபடியா சில நலத்திட்டங்களை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி ஃபண்டை ஸ்டாப் பண்ணிருக்காரு. இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, டிஎம்கே பீரியட்ல லைசன்ஸ் முடிஞ்சும் கைவிடப்படாத நிறைய குவாரிகள் இப்ப வரைக்கும் அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இத்தனை 1000 அடிகளை தாண்டியும் அரசு சொன்ன அந்த ஆழத்தை தாண்டி பல 1000 அடிகள் தோண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது எல்லாமே டிஎம்கே பீரியட்ல நினைச்சா அவங்களால தடுத்து நிப்பாட்டி இருக்க முடியும். எப்ப உனக்கு லைசன்ஸ் கொடுத்தோம், லைசன்ஸ்க்கான அந்த டேட் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு பத்தி விட்டுருக்க முடியும். ஆனா பண்ணல. ஏன்? காசு வேணும். லைசன்ஸ் ஆனா இருக்கட்டும், இன்னும் கூட தோண்டி கமிஷன் என்னதான் கொடுங்கன்னு சொல்லிட்டு கமிஷன் கமிஷன் கமிஷன், காசு காசு காசு, இதையே குறியா இருந்திருக்காங்க. டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா 10க்கும் மேற்பட்ட இல்லீகலா முறைகேடா இயங்கிக்கிட்டு இருந்த, லைசன்ஸ் கேன்சல் ஆகியும் இயங்கிக்கிட்டு இருந்த நிறைய கல்குவாரிகளை மூடி இருக்காங்க. ஒரு தெருவுக்கு 3 டாஸ்மார்க், விடிய விடிய பார் இயங்கணும், விடிய விடிய பிளாக்ல சரக்கு ஓட்டணும், 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் குடிக்க அடிமையாக வச்சதே டிஎம்கே அரசாங்கம் தான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ அவங்களே டாஸ்மார்க்கை கொண்டு வந்து ஒரு தெருக்கு 3க்கும் மேற்பட்ட ஒயின் ஷாப்பை கொண்டு வந்துட்டு இப்ப ஆட்சியில இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மதுவை கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சிருவோம், மதுல தமிழகம் தான் எங்க இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முக்காவாசி ஃபண்டே மதுல இருந்து தான் வருது, டாஸ்மார்க்ல இருந்து வருது. அதை ஒழிச்சிரும் சொல்லிட்டு உருட்டி 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 உங்ககிட்ட ஓட்டு கேட்டாங்க. ஆனா மக்கள் நியாயப்படி விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டோம், மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரியே 717க்கும் மேற்பட்ட ஒயின் ஷாப், அது குறிப்பா ஸ்கூல், பஸ் ஸ்டாண்ட், முக்கியமான கோவில், அந்த இடங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப் எல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. சரி பாலா, இந்த அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுல்ல, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அமைச்சர் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடிக்கடி கரண்ட் கட் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டிஎம்கே பீரியட்ல 5 லட்சம் ரூபாய் விலையுள்ள டிரான்ஸ்பார்மரை 15 லட்சம் ரூபாய் அப்படி சொல்லிட்டு கோட் கொடுத்து நிறைய வாங்கி அதுல ஊழல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பீரியட்ல நிறைய அந்த மின் சாதன எக்யூப்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, கீழே கொடுக்குற வயிறு, மேல போற வயிறு, டிரான்ஸ்பார்மர், அது இதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே பழசா இருக்கு, அதை புதுசு மாத்த போறோம் அப்படின்ற பேர்ல அதுக்கும் கமிஷன் அடிச்சு கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆனா அங்க புதுசு மாத்தவே இல்லை, எல்லாமே ரிப்பேர் ஆகி கிடக்கு, பழசாகி கிடக்கு, துரு பிடிச்சு போய் கிடக்கு. அது மட்டும் இல்லாம மின்வாரிய ஊழத்துல போதிய அந்த ஊழியர்கள் இல்ல, பற்றாக்குறையா இருக்குது. நிறைய பேர்த்த வேலைக்கு எடுக்கிறோம் சொல்லிட்டு அதுலயும் கமிஷன் பார்த்திருக்காங்க. ஆனா வேலைக்கு ஆள் எடுக்கல. 5-6 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது என்னத்த கரண்ட் கொடுக்க முடியும்? இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல வெளி மாநிலங்கள்ல இருந்தா உற்பத்தி நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உள்ளூர் உற்பத்தி ஒரு 40% இருக்கு. மிச்சம் 60% உற்பத்தி வேற இடங்கள்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது இதுல நிறைய சிக்கல்கள் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணணும்லங்க. நாங்க 2 வாரம் தாங்க ஆகுது, போக போக எல்லாத்தையும் சரி பண்ணிடும் அப்படின்னு இருக்காங்க. சோ டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த கரண்ட் கட் ஆகிற விஷயம், அந்த மின்வாரிய ஊழல், அந்த மின்வாரியத்துறையில இருக்கிற சில பிரச்சனைகளை சரி பண்ற முயற்சியில ஈடுபட்டு இருந்தாலுமே, இந்த ஒரு சில பயலு இருக்காங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவங்க, ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயான்னு சொல்லிட்டு எங்க தலைவனை தோக்கடிச்சிட்டாங்க, காலி மக்கள் இனிமே தூங்க கூட வரா, கரண்ட கட் பண்றா, டச்சுக்கு 1 மணி நேரம் ஆச்சு, நேரம் எல்லாம் அவதிப்பட்டிருப்பாங்க, போடுறா 2 மணி, குழந்தை குட்டியோட தூங்கி இருப்பாங்க, கட் பண்ணு, ஆன் பண்ணு அப்படி சொல்லிட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான முட்டா பயலுக மாறினாதான் தமிழகம் உருப்படும், அது வரைக்கும் உருப்படாது. சோ கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த டிஎம்கே, ஸ்டாலின் இருக்கும் போதும் சரி, கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதும் சரி, அவங்க உருவாக்கி வச்ச அந்த மணல் கொள்ளை, அந்த கொள்ளை, ஸ்பெக்ட்ரம் ஊழல், மக்களுக்கு சாராய ஆலை, வேலையில்லா திண்டாட்டம், 24 மணி நேரம் ஒயின் ஷாப்பு, கஞ்சா பழக்கம், மது பழக்கம், கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து, பெண்கள் சீரழிப்புன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கச்ச கச்ச கச்சன்னு கடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் கடந்த 5 வருஷமா பதிவாயிருக்கு. அப்ப டிஎம்கே ஸ்டாலின் எங்க போனாரு? அப்ப உதயநிதி எங்க போனாங்க? அதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா? யாரும் தூக்கிட்டு வரலையா? சோ அவங்க 50 வருஷமா நாட்டை கிண்டி கிளறி வச்சிருப்பாங்களா? டிவிக்கு வந்த 15 நாள்லயே எல்லாத்தையும் சரி பண்ணணுமா? 50 வருஷம் எங்க இருக்கு, 15 நாள் எங்க இருக்குது? 15 நாளுக்குள்ள சரி பண்ணலாட்டி உடனே ஸ்டாலின் வந்துருவாரு. டிவிக்கே மந்தமாக செயல்படுகிறது, அவங்க ரீல்ஸ் அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சோசியல் மீடியால தற்கொலையில வச்சிருக்காங்க, நாங்க ஆட்சியில இருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து விட்டுட்டு இருக்காரு. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா?
நம்ம சேனலே பாத்தீங்கன்னா டிஎம்கே பீரியட்ல எவ்வளவு குற்றங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். அது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு விஜய் அவர்களுக்கும் டிவிகே கட்சிக்கும் கொஞ்சமாச்சும் டைம் கொடுக்கணுங்க. அதாங்க மனிதாபிமானம். ஒரு 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் போகட்டும். அதுக்கப்புறம் மாத்தலாட்டி நானே போடுறேன். நானே டிஎம்கே என்ன மாதிரி தவறுகள் செஞ்சாங்களோ அதே மாதிரி டிவிக்கு என்ன தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க நானே போடுறேன். சோ ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம 2 வாரத்துல ஒண்ணுமே பண்ணல, எதுவும் மாற்றம் வரல, அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை கிண்டல் பண்றது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கு மேல ஒரு முக்கியமான உண்மையை நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்களாம் ரொம்ப கில்ட்டி ஆயிருவீங்க. அம்மா உணவகம் கொரோனா பீரியட்ல எல்லா ஹோட்டலையும் மூடிட்டாங்க. எங்கேயுமே சோறு இல்ல. ஆன்லைன்லாம் கொள்ள ரேட்டு. களி நீ தின்னானே செத்தா எனக்கு என்னடா, பிரியாணி இருந்தா 400 ரூபாய், மீல்ஸ் 500 ரூபாய், அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி சமயத்துல மக்கள் கிட்ட கொள்ளையடிச்சாதான் ஒண்ணு சொல்லிட்டு கொரோனா சமயத்துல கூட ஏகப்பட்ட ஹோட்டல்ல ஸ்விக்கி இது மூலமா கொள்ளையடிச்சு தின்னாங்க. ஆனா அப்ப கூட அம்மா ஹோட்டல்ல 1 ரூபாய் இட்லி தான், 5 ரூபாய் சாப்பாடு, சப்பாத்தி அதே ரேட்ல இருந்துச்சு. கொரோனா சமயத்துல சோறு கிடைக்காம அம்மா ஹோட்டல்ல தின்னு இந்த உடம்ப நான் அப்ப வளர்த்தேன். சரிங்களா? இந்த செய்தியை பாக்குற நீங்களும் அம்மா ஹோட்டல் தான் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட அம்மா ஹோட்டலை அடிச்சு உடைச்சிருக்காங்க, உள்ளுக்குள்ள சேதப்படுத்திருக்காங்க. நிறைய அம்மா ஹோட்டலை மூட சொல்றாங்க. அம்மா ஹோட்டல் அப்படின்ற அந்த பேரையே அப்பா ஹோட்டலா, அப்பா உணவும் மாத்துறதுக்கு பிளான் போயிட்டு இருக்கு. சோ யாருக்காக? எல்லாம் பேரு, பணம், பதவி இதுதான் வைக்கிறாங்களே தவிர ஒரு மனசாட்சியோட ஊர்வலத்துக்கு சோறு போட்ட ஒரு இடமாச்சு அம்மா உணவகம் அப்படின்ற பேர்ல கண்டினியூ ஆகட்டுமே அப்படி சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. அதை அடிச்சு உடைச்சவங்க யாரு? திமுக கட்சிக்காரங்க. அதே ஹோட்டல்ல சோறு தின்னவங்க. சோத்துக்கு விசுவாசம் இல்லாத நாய்ங்க அவனுங்க. இப்படி இருக்கிற சமயத்துல டிவிகே விஜய் அவர்கள் எந்தெந்த அம்மா ஹோட்டல் செயல்படாம இருக்கோ அதை செயல்படுத்திருக்காரு. உள்ள என்னென்ன டேமேஜ் இருக்கோ எல்லாத்தையும் சரிப்படுத்திருக்காரு. அம்மா ஹோட்டல் வழக்கம் போல நல்ல நிலைமையில தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இயங்கும் போட்டிருக்கு. பர்சனலா இதுக்கு நான் ஏன் கொந்தளிக்கிறேன் அப்படின்னா, கொரோனா சமயத்துல சோறு கிடைக்காம சாக கிடந்த என்ன அம்மா ஹோட்டல்ல நான் தின்னு தின்னு இந்த உடம்ப வளர்த்தேன். அப்படிப்பட்ட அம்மா ஹோட்டலை அடிச்சு உடைச்சு மொத்தமா மூடணும்னு நினைச்சது டிஎம்கே கவர்மெண்ட். அம்மா ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டுறீங்களா? மனசாட்சி வேணும். அந்த தின்ன சோத்துக்கு விசுவாசம் வேணும். இப்போ இவ்வளவு கதறுன நீங்க என்ன சொல்லிருக்கலாம்? பாலா, நீ வந்து டிவிக்கே, நீ வந்து அணிலு, தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகளை சேர்ந்து இது பண்ணிருப்பீங்க. நீங்க சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க என்னைய டிவிக்கே தற்குறி நினைச்சா நான் தற்குறியாவே இருந்துட்டு போறேன். என்னை அணில் நினைச்சீங்கன்னா அணிலாவே இருந்துட்டு போறேன். இல்ல நீ இவ்வளவு பேசுற, டிஎம்கே தாக்குற, நீ வந்து ஏடிஎம்கே எடப்பாடி ஆளுன்னு கூட நீங்க சொல்லுங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டே போங்க. ஆனா நான் சொன்னது எல்லாத்தையும் உட்கார்ந்து ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? யாரை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சமூக நீதி, எல்லாரும் ஒற்றுமைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரசு தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த பட்டியலினத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கு ஏன் மினிஸ்டர் பதவி கொடுக்கல? ஒரு எம்எல்ஏ பதவி கொடுக்கல? திருமாவளவனுக்கு ஏன் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சு பேசினாங்க? பக்கத்துல சோஃபா ஏன் போடல? ஏன் அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் மண்டைக்குள்ள வச்சு யோசிச்சு பாருங்க. அப்ப புரியும். அதுக்கு மேல இல்ல போல நீ டிவிக்கே நீ அணில்னு சொன்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. சோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? விஜய் அவர்களுக்கு வெறும் 2 வாரம் மட்டுமே டைம் கொடுத்து, ஏன்னா அவங்க 2 வாரம் தான் ஆட்சி வந்து, அந்த 2 வாரத்துக்குள்ளேயே ஒட்டுமொத்த தமிழ்நாடு படி கிளீனா ஆகணும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்க்கறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.